காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமி யாவும் சிறியது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச எஸ்ஜே சூர்யா சார் நடிப்பு அரக்கன் அவருடைய நியூ அப்படின்ற ஒரு மூவியில் 2004 வந்த ஒரு ஃபேமஸான அம்மா பாட்டு இது. படம் அந்த பாட்டை பற்றிலாம் எங்களுக்கு தெரியும். அதில் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாம் தெரிஞ்சது தான். அந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா சார் வந்து சின்ன பையனாக இருந்து திடீர்னு வந்து இன்வென்ஷன் மூலமாக டீனேஜராக மாறிடுவார். அப்போ வந்து தன்னோட அம்மா தன்னை எப்படி கஷ்டப்பட்டு பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவயானி மேடம் கிட்ட போயிட்டு கேட்பார், உங்கள் பையன் எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவயானி மேடம் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப சேட்டப்பா, அவனை வயிற்றில் சுமக்கும் போது ரொம்ப வாமிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக சொல்லும்போது இவர் வந்து பொறுமையாக அது எல்லாத்தையும் அப்படியாம்மான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். அது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட அழகாக இறக்குவார் அவர். அவங்க அம்மா சொல்ல எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுகிட்டே இருந்துட்டு, ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அம்மா நம்மளை பெற்றாங்களா, இதே மாதிரி கஷ்டத்தை தானே இப்போ நம்ம ஒய்ஃபும் அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்கிறாரு, நிறை மாத நிலவே வா வா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா, மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழை தண்டு, சுமையல்ல பாரம் சுகம் தானம்மா. படம் ஓகே, பாட்டு ஓகே, ஏதோ சுமாராக பாடுறா அதுவும் ஓகே. ஆனால் இன்னும் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு கஷ்டப்படுறாலோ சந்தோஷப்படுறாலோ அதை ஒரு ஆண் எப்படி புரிஞ்சுக்குவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தன்னோட அம்மா சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவன் புரிஞ்சுப்பான். ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கான ஒரு ஜேர்னி. அந்த காலத்துலலாம் வந்து மாசமாக இருக்கவங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த பிரசவத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒன்று அந்த குழந்தை உயிரோட இருக்கும், இல்லைனா அந்த அம்மா உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்துட்டு, மெடிக்கல் ஃபீல்டு வளர ஏதோ ஆப்ரேட் பண்ணியாவது நம்ம குழந்தைய வெளில எடுத்துடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ப்ரெக்னென்சியில் வந்துட்டு ஒவ்வொரு ஹார்மோன்ஸாக மாறும்போது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேஞ்சஸ் வரும்போது அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுவாள். என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் நம்மளை சுற்றி ஒரு நல்ல சுற்றுச்சூழல் இருந்தாலும் அந்த பொண்ணால் அந்த ப்ரெக்னென்சியை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கே தெரியாது தனக்குள்ளே என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வலியை நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம், நீ தான் புதுசாக மாசமாக இருக்கியா, நாங்களாம் மாசமாக இல்லையா, உன் பொண்டாட்டி தான் புதுசாக மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊண்டிங்கான பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதை மாற்றிக்கலாம். இங்கே இந்த தேவயானி மேடம் வந்து தன்னோட வலிகளை சொன்னதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அந்த கஷ்டத்தை கொஞ்சமாக பகிர்ந்துக்கிறாங்கல்ல, நீ கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி முடியலன்னா கூட அட்லீஸ்ட் உன் பொண்டாட்டி மட்டும் தான் புதுசாக குழந்தை பிறக்கிற மாதிரி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடாமல் இருக்கலாம். அந்த ப்ரெக்னென்சியை வந்து அவள் என்ஜாய் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை நம்ம அமைச்சு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவளை ஒரு கஷ்டத்தில் தள்ள வேண்டாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அவங்களால டேரெக்டாக வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்துட்டு உங்களால் தான்டா நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல முடியாமல் சஃபர் ஆனாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு ஒன்றைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் அப்படியே போயிட்டு இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் எப்படி பெஸ்ட்டாக பாடி உங்கள் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன்.